Nisha, Aishvi in Ashwin. Sakka vaikkum palagaram. Adukku Aishvi in Ashwin. தாவேகா கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்போம் என்று திருமாவளவன் பேசியிருக்கிறார். விசிக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்போம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நாளை நடக்கும் தாவேகா கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்போம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை தாவேகா ஆட்சி கவிழ வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன். 5 ஆண்டுகளுக்கு எந்த இடையூறுமின்றி தாவேகாவின் ஆட்சி தொடரும் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மதுரை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். 5 ஆண்டுகள் வரையில் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதே இடதுசாரிகளின் விருப்பம் என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். அதே நிலைப்பாட்டைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வெற்றிகரமாக இயங்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அது அங்க போய் பேசின பிறகுதானே தெரியும். முன்கூட்டியே இப்படி நானா சொல்ல முடியாதுல்ல. நான் எப்படி அதை சொல்ல முடியும்? அவங்க இப்ப ஒரு தேநீர் விருந்துங்கிற அடிப்படையில் தான் அழைச்சிருக்கிறாங்க. கட்சி தலைவர்களை மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்ப எங்க கட்சியில 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைவர் என்கிற முறையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலும் நானும் அதில் பங்கேற்கிறேன். ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அவர் பங்கேற்பார். அதேபோல வன்னி அரசு, ஜோதிமணி ஆகிய 4வரும் பங்கேற்போம். கூடுதலாக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களும் அதில் பங்கேற்க உள்ளார். எம்எல்ஏக்கள் ராஜினாமாங்கிறது கூட்டணி கட்சியில் கொடுத்த ஆதரவை நம்பாம விஜய் எடுக்கிற ஒரு பொலிட்டிக்கல் இது அப்படின்ற மாதிரி உதயநிதி கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அது அப்படிதான் பாக்கணும். இப்ப ரிசைன் பண்றவங்கள்ட்ட தான் இதை நீங்க கேட்கணும். ஏன் அதிமுகவில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்க பதவி விலகுறீங்க அப்படிங்கறது தான் கேட்கணும். அதுதான் விவாதிக்கப்படணும். அதை தாண்டி யூகங்களின் அடிப்படையில் இங்கே விவாதங்கள் நடக்கின்றன. அதிமுகவுக்குள் என்ன பிரச்சனை? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதிமுகவுக்குள் நிகழும் உட்கட்சி முரண்கள் என்ன என்பதைத்தான் நீங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். 6 பேர் இதுவரையில் அதிமுகவிலிருந்து பதவி விலகி இருக்கிறார்கள் என்றால் இது அதிமுகவுக்குள் நிகழ்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, ரொம்ப சீரியஸா விவாதிக்க வேண்டிய ஒன்று. எனவே இந்த கேள்விகளை நீங்கள் அதிமுகவினரிடம் வெளிப்படையாக கேட்க வேண்டும். அவர்கள்தான் நாட்டு மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். ஐந்து ஆண்டுகளுக்கு எந்த இடையூறுமின்றி தாவேகா ஆட்சி தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன். விசிக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் நாளை நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்பதையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். தாவேகா அரசு கவிழ வாய்ப்பில்லை என்று தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன்.